அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வேலை தொழில் வழி வளர்ச்சி கூடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வேலை தொழில் வழி வளர்ச்சி கூடும் மாதம். இப்போ இந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம். நல்ல வேலையில் நல்ல டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் வரும். தொழில் வழியாகவும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணுங்கிறதையும் அறிவுறுத்துவேன். அதை விழிப்புணர்வோடு அது மெடிடேட் பண்ணால் அந்த விழிப்புணர்வு வந்துடும். இல்லாட்டி செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுடைய இயல்பாக இருக்கும். ஏன்னா நான் மோடு முட்டி கோல்ம்பேன். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த அதே செவ்வாய் 8ஆம் இடத்ததிபதியாகவும் வரார். வெடுக்கு துடுக்குன்னு செஞ்சிருவீங்க. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தானே. அதனால் இந்த மாதத்தில் இந்த ஆரம்பத்தில் இந்த 27, 2026 அன்று செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். அது செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும். பேச்சில் பொதுவாகவே மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டி 2ல் செவ்வாய் இருக்கிறப்ப எடுத்தங்க கவுத்தன்னு தடார் புடார்னு பேசி முறிவு பிரிவு இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஜாக்கிரதை. இது 4/8/2026 வரைக்கும் அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அது வரைக்கும் கவனம் தேவை. அதாவது 20/10 சொல்லியிருக்கேன்னா அதில் ஒரு 10 நாள், இதில் ஒரு 3-4 நாள், 13-14 நாட்கள் வாய் அடக்கிக்கணும், நிதானமாக பேசணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து 4/8/2026 அப்புறம் அவர் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 3ஆம் இடத்தில் இயற்கை பாவிகள் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், தைரியமாக. அது நல்லது தான். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆபத்து. கொஞ்சம் நிதானமாக பிஹேவ் பண்ணுறது நல்லது தான். இப்போ 3 கூடையவன் அந்த புதன் பார்த்தீங்கன்னாக்க 6/8/2026 வரைக்குமே 3ஆம் இடத்துல இருந்து, அதுவும் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார். மேலும் அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறார். அதனால் செவ்வாய் போய் அங்கே சேர்றது 6-8க்கு அப்புறம் தான் அவர் மாறுறாரு. 6-8 வரைக்குமே பார்த்தீங்கன்னா புதனும் முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்திற்கு உரியவன். ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார். எடுத்தன் கவுத்தன் அதிரடி நடவடிக்கைகள், அதிரடியான வெளிப்பாடுகள், அதிரடியான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டா தான் இந்த வளர்ச்சி வரும். ஏன்னா நம்ம லெவல் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு தடார் புடார்னு பண்ணுறது கூடாது. ஏன்னா அந்த புதனும் அஸ்தங்கதமாக இருக்கார். அதனால் மூத்தவர்கள் பெரியவர்கள் ஆலோசனையோடு முயற்சிக்கணும், அவங்களோட சேர்ந்து முயற்சிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்லா இருக்கும். அண்டு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு 2-7 கூடையவன், மாரகஸ்தானாதிபதினு ஆகிறார். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் புத்தியிலிருந்து வேலையை பார்க்குறார். அப்போ ஏதாவது நீங்களே உங்களுக்கு ஏதாவது சிக்கல் பண்ணுற மாதிரி, பிரச்சனை வர்ற மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா கூடவே கேது இருந்து குழப்புகிறார். கேதுங்கிறது ஒரு நிழல் செவ்வாய் போன்று தான். நிஜ செவ்வாய்னா உங்களை பார்த்தாலே தெரியும், மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டின்னு. ஏப்பா அவன்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும்ப்பா, வெடுக்குன்னு திட்டி விடுவான், அடிச்சு விடுவான் அப்படின்னு பயப்படுவாங்க. பட் நிழல் செவ்வாயாக இருந்தால் சாஃப்டாக இருக்கிற ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு புரல் திட்டி புரல் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி இயல்புக்குரிய கோள் 5ல் இருந்து உங்கள் புத்தியை தூண்டுவதால், ஏற்கனவே மோடு முட்டி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி மெடிடேட்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால் கூட இந்த கேது வெடுக்குன்னு உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாமல் வெளிப்படுத்துவார். ஏன்னா சுக்கிரன் அந்த மாரக சாணாதிபதியோடு சேர்ந்து அந்த புத்தியில் இருப்பது கொஞ்சம் 5ல் இருக்கிற கோள்கள் பொதுவாக நல்லது பண்ணும். பட் மாரக ஸ்தானாதிபதி அண்டு நிழல் செவ்வாயாக இருப்பதால் அதீத விழிப்புணர்வு வேண்டும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை. ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம் கவனம் தேவை. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வரும். 1/8/2026 அன்று அந்த சுக்கிரன்
இடப்பெயர்ச்சி ஆகி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். அப்போ நீச்சம் அடைகிறார். அப்போ பரவாயில்ல. அப்போ 1-8 வரைக்கும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் உங்கள் புத்தியை தெளிவாக வச்சுக்கணும். குறிப்பாக எதிர்வாளினர் வகையிலையும் சிக்கல் வராதபடியும் கவனமாக பார்த்துக்கணும். இல்லாட்டி தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா 6-8-2026 அன்று அந்த புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறப்ப ஓரளவு உங்களுக்கு அமைதி, சாந்தம், நிபுணத்துவம் வரும். ஏன்னா அவர் சூரியனோடு போய் இணைவார். அங்கே யார் இருக்கான்னா சூரியன், குரு இருக்கிறார். சூரியன் யார் உங்களுக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் வித்தை திறமை மேம்படும். அதுவும் புதன் 6-8க்கு அப்புறம் இணைகிறப்ப நிபுணத்துவம் வெளிப்படும். அது வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு செய்வீங்க. 6-8க்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் வரும். என்னதான் இருந்தாலும் உங்கள் முயற்சிகளில் இந்த புதன் அஸ்தங்கதம் ஆகிறது, குரு அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறது. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி, பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறார். அவரும் அஸ்தங்கதம் ஆகிறப்ப 5க்குரியவன் 9க்குரியவன் அஸ்தங்கதம் ஆகிறாருனால 2 பேரும் பவரை சூரியன்ட்ட கொடுத்துருக்கார். அதனால் உங்கள் மனசு உள்ளுணர்வு சொல்கிறத படக்குன்னு நீங்கள் பாட்டு செய்கிறது இல்லாமல் பெரியவங்கள்ட்ட சொல்லி பெரியவங்களோட இணைந்து அவங்களையும் இணைத்து கொண்டு செஞ்சீங்கன்னாக்கா நான் சொன்ன அந்த வேலை தொழில் வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தன்மை வரும். இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய தன்மை தான் இருக்கும். இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா 27/7/2026 அன்று 7.5 விரயச்சனியாக இருந்து கொண்டிருப்பவர் வக்ரம் பெறார். அப்போ சுப விரயங்களாக கொடுப்பார். இது ரொம்ப விரயமாயிடும்னு நினைப்பீங்க, விரயமாகாது. அது ஒரு வகையில் பாசிட்டிவாக போயிடும், ஒரு திருப்தியை கொடுக்கும். இந்த வக்ரம் பெறது உங்களுக்கு நல்லது. இந்த வக்ரத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். இப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பெரிய அளவுக்கு முன்னாடி இருந்த மன உளைச்சல்கள், வெட்டி அலைச்சல்கள், வீண் விரயங்கள் இதெல்லாம் சற்று மட்டுப்படும், ஒரு நிதானம் வரும். அதாவது நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்ன்ட்டு. இது விரயமாயிடும், சிக்கலாயிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுற விஷயம் நல்லபடியாக முடியும், ஒரு திருப்தியாக முடியும். செலவு நடந்தாலும் ஒரு ஆரோக்கியமான செலவுப்பா, அவசியமான செலவுப்பா, சுப செலவுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அந்த வக்ரம் பெறப்ப அப்படி இருக்கும். இது ரொம்ப நல்லது, ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கிறது விரயமாகும். வக்ரம் பெற்றக்கோள் அப்படி தான் செய்யும். அதனால் பெரிய அதிரடி முயற்சிகள், அதிரடி இதெல்லாம் வேணாம். பெரியவங்களோட இணைந்து அப்படியே என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அதுவே ஆச்சரியமான ரிசல்ட், ஆச்சரியமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலம் பெரிய அளவுக்கு திருப்தியை கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அதிரடி காட்ட வைப்பார். லாப சிந்தனையோட, பேராசையோட செயல்பட வைப்பார். அங்கே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சரலக்னம், மேஷ லக்னம், மேஷ ராசிங்கிறது சரராசி, சரலக்னம். அதுக்கு 11ஆம் இடம் பாதகம். பேராசை இல்லாமல் நீங்கள் செயல்படுறப்ப பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடைபெறும். நீங்கள் நினச்சே பார்த்திராத தகுதிக்கு மீறிய விஷயங்கள், தகுதிக்கு மீறிய வெற்றிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், தகுதிக்கு மீறிய லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் அதை எதிர்பார்த்து அகலக்கால் வச்சு ஆகும்னு பண்ணிங்கன்னா சொதப்பலாக போயிடும். ஜாக்கிரதை. 5ல் உள்ள கேதுவும் அது மாதிரி தான். பெரிய ஆராய்ச்சி பண்ணி அப்படியே பெரட்டில்லாம் உருட்டில்லான்னு செய்ய வச்சு சிக்கலை ஏற்படுத்திடுவார். உங்களுக்கு பாதக ஸ்தானத்தில் அந்த ராகு இருக்கிறது, ஜாக்கிரதை. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ட்ரோல் வந்துடும். 4-8 வரைக்கும் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. நிதானமாக நம்மளால் முறிவு பிரிவு வரக்கூடாதுங்கிறதுல குறியாக இருப்பீங்க. அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். அண்டு பெரிய அளவுக்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை, சிக்கல்களை நீங்களே வரவழைச்சி காண்பதபடி 1-8-2026 வரைக்கும் நடந்துக்கணும். ஏன்னா 2ல் செவ்வாய் இருந்து வெடுக்குன்னு பேச வைப்பார். அடுத்து அவர் 4-8 அன்று 3ஆம் இடத்துல போய் அது மாதிரி வெடுக்குன்னு முயற்சி பண்ண, அடிதடி, வெடுக்குன்னு பிஹேவ் பண்ணுறது, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு கையெழுத்து போடுறது, வாக்கு கொடுக்கறது, இப்படிலாம் பண்ணுவார். அதை தூண்டுற மாதிரி இந்த சுக்கிரனும் செய்வார். 1-8 வரைக்கும் ஜாக்கிரதை.
1:8க்கு அப்புறம் அவர் நீச்சம் ஆகிறார். அது ஒரு வகையில் நல்லது. தேவையற்ற கெட்ட சூழல்கள், கெட்ட இதெல்லாம் உங்கள்கிட்டருந்து விலக ஆரம்பிக்கும். ஏன்னா கேதுவோடு அந்த சுக்கிரன் நிறைந்திருக்கிறப்ப கெட்ட தப்பான நம்ம நினச்சதுக்கு மாறான ஆட்கள் தான், அதுவும் குறிப்பாக எதிர்பாலினர்கள் சிக்கலை ஏற்படுத்துறது, மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு விழிப்புணர்வு வச்சுட்டு எதிர்பாலினரை அளவோட வச்சுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும். நீச்சகதிக்கு போகிறப்ப அது ஒரு வகையில் நல்லது, பெரிய கண்டங்கள் பிரச்சனைகள் வராது. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக, பார்ட்னர் தொழில் ரீதியாக முரண்பாடு வராதபடி நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி நல்லது தாங்க, வேலை தொழில் ரீதியாக நீங்கள் வளர்ச்சி அடைகிறது நல்லது தான். அதுக்காக குடும்பத்தை கெடுத்துக்கிறது, பேரை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணக்கூடாது. இல்லை, தொழில் வளர்ச்சி ஆகட்டும், தப்பான வழியிலெல்லாம் செஞ்சீங்கன்னா வம்பு. ஏன்னா அந்த சுக்கிரன் நீச்சமாகிறப்ப அதை மாதிரி பேரை கெடுத்துக்கிறது, முறையற்ற வகையில் நீச்சமான மட்டமான தன்மையில் பொருளை ஈட்டுவது, அதை மாதிரி சூழல், அதை மாதிரி பார்ட்னரை சேர்த்து கொள்வது, அவர்களோடு இணைந்து செயல்படுவது, இதெல்லாம் நடக்கும். அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்டு பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுங்க. யார் அங்கே பெரியவங்களோ அப்போ அவங்கள்ட்ட தப்பு போயிடும். இப்போ ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா, இந்த பெரியவங்க அவங்க சொன்னாங்கன்னா பெரியவங்களை யாரும் பாதிச்சிக்க மாட்டாங்க. சரி, அவர் ஏதோ தடுமாறி சொல்லிட்டாரு பிளத்துப்பா அப்படி இப்படின்னு அது அக்செப்ட் ஆகும். பெரியவங்களை எதிர்த்துட்டு செயல்படுறப்ப அவங்க சப்போர்ட்டும் கிடைக்காது. பெரியவங்கன்னா அந்த மெஜஸ்டிக்காலே இருந்தாங்க. கொஞ்சம் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டு, நானும் ஏதோ ஒரு இதில் சொன்னேன், அவன் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சாலும் அப்படியே சரியாகும். அங்கே பெரிய அளவுக்கு சிக்கல் வராது. நீங்கள் அடங்குறப்பயே பேராசை வராது. ஏன்னா 5-9 நாளில் இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வித்தை திறமை வெளிப்படும். அதன் மூலம்தான் இந்த வேலை தொழில் வளர்ச்சிங்கிறது மேலோங்கும். சூப்பராக இருக்கும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மாதிரி தகுதிக்கு மீறிய விஷயங்கள், தகுதிக்கு மீறிய அந்த ப்ரொமோஷன், பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்கும். விரயங்கள் நடந்தாலும் அது சந்தோஷத்தை, திருப்தியை கொடுக்கக்கூடிய சுப விரயங்களாக நடக்கும். ஸோ புதியவர்கள், வேற்று மதத்தினர் யாராக இருந்தாலும் இணைத்து கொண்டு நிதானமாக நான் சொன்ன அறிவுறுத்தல்களை அந்தந்த டேட்டு குறிப்பிட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 27 வரைக்கும் ஒரு 7 நாள் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை தான் கொடுப்பாருன்ருக்கேன். 27க்கு அப்புறம் சூப்பராக இருக்குன்ட்ருக்கேன். மெடிடேட் பண்ணால் அந்த விழிப்புணர்வு வந்துடும். அந்தந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸலண்ட்டாக இந்த மாதத்தை கடந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை ஈட்டுவது, நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறது. மெடிடேட் பண்ணிங்கன்னா மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான தர்மங்கள், பெரிய விஷயங்கள்லாம் செய்ய முடியும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.